அவருடைய வாகனம் வருது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. வர்றப்ப சாலை ஓரம் ஒரு காவல்துறை வாகனம் நிக்குது. அந்த வாகனத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுலதான் வந்து விழறாங்க. அந்த காட்சி எவ்வளவு பதைக்கிற காட்சி. அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அதை வச்சு பொய் செய்தி. எப்படி சூரஜ் வந்து அந்த வெயில் தாங்க முடியாம சரியான ஏற்பாடுகள் இல்லாம சேலத்தில் இறந்து போறார், உடனே மாரடைப்புன்னு கிளப்பி விட்டானுங்களோ, எப்படி கரூரில் 41 பேர் இறந்த உடனே அது திமுக சதி அப்படின்னு கிளப்பி விட்டானுங்களோ, அதே மாதிரி காவல்துறை வாகனம் வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ரிவர்ஸ் வந்ததுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு ஒரு பொய்யான வீடியோவை தயாரித்து இவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆனா காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தா? இப்ப வரைக்கும் கைது செய்யல. பதிவை போட்டவன் அந்த பதிவு எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே, எல்லாருக்கும் ரீச் ஆன உடனே எக்ஸ் பக்கத்துல இருந்து டெலிட் பண்ணிட்டு ஓட்டான். வெறும் ஃபேக்ட் செக் மட்டும் தான் பண்றாங்களே ஒழிய இது போன்ற பொய் செய்திகள் பரப்புபவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. விஜயும் இதை பற்றி மேடையில் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஒரு அப்பா வந்து எந்த அளவுக்கு மனம் வந்து பேச முடியுமோ, எங்கப்பா சொல்ற பேச்ச கேக்குறாங்களா, பொய் சொல்லிட்டு வர்றாங்களே, இவனா 41 பேர் செத்தப்பயே எட்டி பார்க்காதா இந்த ஆளு, இவரா நம்மள வந்து காப்பாத்த போறாரு அப்படின்னு மனம் வெறுத்து வந்து பேசுறாரு. அவர் அப்படி பேசிய பிறகும் இப்போது வரை ஊடகங்கள்ல ஏதாவது செய்தி வந்துச்சா? உடனே விஜய் வந்து போன் பண்ணி அந்த அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னாரு, பையன்கிட்ட வந்து பேசினாரு, கட்சிக்காரர்களை அனுப்பி நிதி உதவி செய்தார், ஏதாவது ஒன்று வந்து நடந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான், அந்த வீட்டையே வந்து கூட்டு வந்து ஓட்டு போட வைப்பான், அந்த குடும்பத்தையும் ஓட்டு போட வைப்பாங்க, விஜய் இருக்கிறான் விஜய் இருக்கிறான்ன்றாங்க. ஆனா போற நிலைமை பார்த்தா விஜயால வீட்டுக்கு ஒரு மரணம் தான் ஏற்படும் போல அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சூழல் நோக்கி தான் டிவிகேவோட தொண்டர்கள் அவங்க குடும்பங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆமா, வீட்டுல ஒரு விஜயும் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரண்ட் வந்து உஷாரா இருக்கணும். அவங்கள வந்து இந்த மாதிரி கூட்டம்னா வீட்டை பூட்டி வச்சு வீட்டிலே இருறா அப்படின்னு வைக்கணும். இல்லைன்னா அவன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. நீங்க நம்பி அவனோட விஜய் கூப்பிடுறான் அப்படின்னு விஜய் கூட்டத்துக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான். தேவதூதன் வந்து அவரை பார்த்து பாத்தீங்களா, தேவதூதன் மாதிரி கையை தூக்குறாங்க அப்படின்னு இங்க ஊடகங்கள்ல உட்காந்து எல்லாம் விஜய்க்கு வந்து பொழிப்புரை கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஆனா நீங்க தான் மார்ச்சோரியில வந்து உட்காந்துட்டு இருக்கணும்.